இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் எருசலேமை பற்றியும் நிறைய காரியங்கள் நீங்கள் வலைத்தளத்திலே பார்க்கிறீர்கள். யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லையோ எக்ஸ் தளத்திலையோ பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது எது உண்மை, எது சரித்திரபூர்வமானது, அதையும் தாண்டி சத்தியம் உண்மை எது அப்படின்னு பார்க்கணும். வரது எல்லாமே உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா ஓசியா 12:1-2 சொல்லுது, கடைசி நாட்களில் பொய்யையும் கேட்டையும் பரப்புவார்கள் அப்படின்னு இருக்கு. இது பொய்யையும் கேட்டையும் பரப்புகிற காலம். அவ பொய்யும் கேடும் பரப்பப்படும் பொழுது அதில் நடுவில் உண்மை எதுன்னு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எது கரெக்ட்னு சோதிச்சு பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை. பெரோயா பட்டணத்தார் தெசலோனிக்கே போகிறோம். முதலாவதாக யுத்தம் எப்ப நடைபெற்றது, அதுக்கு நீங்க ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்கணும், நிறைவேறினதை வாசிக்கணும். வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். தொடர்ந்து வாசிங்க. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இது ஏசாயா 43:5-7 வசனங்கள் உள்ளதான தீர்க்க தரிசனம். இது கிழக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் நான் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்றார். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலாபுரத்திலிருந்து கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே காலத்தில் எகிப்திலிருந்து மட்டும் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். செருபாபேல் காலத்தில் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலிருந்து ஆலயத்தை கட்டும்படி புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் நம்முடைய காலத்தில் மட்டும்தான் 1948 அவர்கள் எல்லா பக்கத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அதுக்கு பேரு பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர். 1917 முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு ஒரு சட்டம் போடப்பட்டது. அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டா, முதலாம் உலக யுத்தம் இங்கிலாந்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் நடந்துச்சு. அதுல இங்கிலாந்து தோற்கிற நிலைமை வந்த உடனே அப்ப இங்கிலாந்துல இருந்ததான ஒரு யூத விஞ்ஞானி வைஸ்மேன் அப்படிங்கிறவரு இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்காக சில காரியங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கிறார். அதை வச்சுதான் அந்த தேசம் ஜெயிக்குது. ஜெயித்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு நாங்க ஏதாவது செய்ய விரும்புறோம், உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கறாங்க. அப்ப வைஸ்மேன் சொல்றாரு, எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா எங்க ஜனங்க 1800 வருஷமா அகதியா சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க ஜனங்களுக்கு அவருடைய நாடு, எங்க நாடு இப்ப உங்க கையில இருக்கு, இந்த யுத்தத்தின் முடிவில் உங்க கைக்கு வந்துருச்சு. அப்போ பாலஸ்தீனம் இங்கிலாந்து கையில வந்துருச்சு, அதுல நாங்க குடியேறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவருக்காக அது ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர். அந்த அப்போ இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பேர் பால்ஃபர். அவர் மூலமாக அது ஏற்படுத்தப்பட்டு ஜனங்கள் சேருவதற்கு எல்லா விதமான வழிவகை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட நாலாபுரத்திலிருந்தும் அவர்கள் வருவதற்கான எல்லா காரியங்களும் செய்யப்பட்டது. ஏசாயா 43:5-7 வசனங்கள் துல்லியமாக 100% அப்படியே நடந்தது. இது பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல கர்த்தர் சொல்றாரு, எலும்புகளின் பள்ளத்தாக்கை குறித்து, இவர்கள் உயிரடையுமா? ஒரு எலும்பு மண்ணோட மண்ணா போய் மக்கி போய் அந்த எலும்புகள் ஒண்ணுமில்லாம உலர்ந்த எலும்புகளாய் மாறிவிட்டது. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், இவைகள் உயிரடையுமா? அது யாரை பத்தின தீர்க்க தரிசனம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்துல காணாமல் போய் தொலைஞ்சி அடையாளம் இல்லாமல் போய் என்ன ஆனாங்கன்னே தெரியாது. அவ்வளவுதான். 1850 வருஷம் இப்போ ஊழியத்திற்காக இந்த ஐரோப்பா நாடுகளுக்கும் கனடா மலேசியா கனடாவுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் போகும்போது அங்கே உள்ளதான இலங்கை தமிழர்கள் அவங்களோட கூட இருக்க மக்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசினா தமிழ் வராது. அவங்க பிள்ளைகள் தமிழ் பேச மாட்டாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தமிழ் போயிட்டே இருக்கு. இங்கிலீஷ் தான் பேசுவாங்க முழுக்க. இன்னும் ஒரு 2 தலைமுறை ஆச்சுன்னா தமிழ் இருக்காது. அவங்களே சொல்றாங்க அங்க இருக்காது. அவங்க மத்தியில் தமிழ் பேசுறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பெரும்பான்மையான இடங்கள்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவங்களுடைய மொழி அடையாளம் தொலைஞ்சிருச்சு. மொழி அடையாளம் தொலைஞ்சிருச்சுன்னா எல்லா அடையாளமும் தொலைஞ்சிரும். ஸோ அதான் அவருடைய பிளான். ஸோ அவங்க மொழி தொலைஞ்சிருச்சு. ஆனா 1850 வருஷம்னா எல்லா அடையாளமும் தொலைஞ்சிருக்கும், ஒண்ணுமே இருக்காது, மொத்தம் காணாம போயிருக்கும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி அவர்கள் உருவாகி ஒரு சேனையாய் வந்து நிற்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
சொன்னபடியே துல்லியமாய் ஆண்டவர் 1850 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஒரு தேசத்தை உருவாக்கி அவர்களை கொண்டு வந்து அவர்கள் தேசத்தில் நிற்க வைத்து வைத்தார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். அவர் இல்லாமலும் போக பண்ணுவார், மீண்டும் உருவாக்கியும் கொண்டு வருவார். அவர் காயப்படுத்துவார், கட்டும் போடுவார். அவர் உருவாக்குவார், அவர் வேலியை அடைப்பார், வேலியை தூர்த்தும் போடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. 1850 வருஷம் கழிச்சு உருவாக்கி வந்து நின்னாங்க. அப்படி நின்னாச்சு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்த இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன் வழியா நாட்டை கொடுத்துட்டார், வந்து குடியேற சொல்லிட்டார். ஆனா சொற்ப ஜனங்கள் தான் வந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. பெரும்பான்மையானவங்க வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டா, அவர்கள் வரும்போது தேசம் எப்படி இருந்ததுன்னா பாலைவனமா இருந்துச்சு. அதுவும் இங்கிலாந்து தேசம் அவங்க கிட்ட கொடுக்கும் போது சொல்றாங்க 80% பாலைவனம். அவங்க கிட்ட கொடுத்ததுல எவ்வளவு அளவு கொடுத்தாங்களோ அதுல 80% பாலைவனம், 20% தான் லேண்டா இருந்துச்சு. ஸோ அங்க வாழ்றதுக்கான எந்த தகுதியும் குறைவா இருந்ததுனால எந்த இஸ்ரவேல் ஜனங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து உங்களை ஒரு இடத்துக்கு போக சொன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் போக சொல்லுவார். ஒரு இடத்த கர்த்தர் ஓபன் பண்றாருன்னா, ஒரு வாசலை திறக்கிறாருன்னா கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை வாசல் திறப்பாரு. நாம எப்பவுமே என்ன நினைப்போம்னா, நம்ம கண்ணால பார்த்தாதான் போவோம் அப்படிம்போம். ஆண்டவர் சொல்வாரு, நீ போய் அப்புறம் அங்க பாரும்பாரு. நீங்க போய் அப்புறம் பார்க்கறதுக்கு பேரு விசுவாசம். நீங்க தரிசிச்சு நடவாம எப்படி நடக்கணும்? விசுவாசிச்சு நடக்கிறவங்களா இருக்கணும். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் நீதியா எண்ணினார். ஆபிரகாமே கர்த்தர் வனாந்தரத்தின் வழியா தான் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களையும் வனாந்தரத்தின் வழியா நடத்தினார். இவங்களுக்கு திருப்பி வனாந்தரம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பி போ அப்படின்னார். இவங்க யாரும் வரல. அன்னைக்கு வந்து இவங்க 3 முக்கியமான இடத்துல தான் இருந்தாங்க. ஐரோப்பால, ரஷ்யாவில், இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க அதிகமாக இருந்தாங்க. அமெரிக்கால அதுக்கப்புறம் தான். இவங்க அதிகமாக காணப்பட்டது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பா நாட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. ஜெர்மனியில, இட்டாலியில, போலாந்துல, இப்படி பல இடங்கள்ல இவங்க வந்து எப்படி இருந்தாங்க? நல்லா வளமையா இருந்தாங்க, நல்ல செழிப்பா இருந்தாங்க. இவங்க யாரும் விட்டுட்டு போல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போ, உன்னை கூட்டி சேர்ப்பேன்னாரு. அந்த தீர்க்க தரிசனத்தை இவங்க நிறைவேற்றல. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒன்னு சொல்லுவாரு, நீங்க செய்யலன்னா செய்ய வைப்பாரு. அவர் வார்த்தையை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை கண்டிப்பா செஞ்சு காட்டுவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க அத, உங்களுக்கும் எனக்கும் வேலை என்னன்னா, அவர் சொல்றதை செய்யறதா வேலை. செய்யலாமா செய்ய வேணாமான்னு ஆராயிர வேலை உங்களுக்கு எனக்கு இல்லவே இல்லை. நீங்க பாருங்க, பிலாத்துவா இருக்கட்டும் அல்லது தரியுவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொல்ற வார்த்தை என்னன்னா, எழுதினதே அப்படிம்பாங்க. அதாவது சிங்கக்கேபில தானியேல போட்டதாக இருக்கட்டும் அல்லது பிலாத்து சிலுவையில் எழுதினதாக இருக்கட்டும், அவங்க சொல்ற வார்த்தை எழுதினதே. அதான் ஒரு ராஜாவுடைய அத்தாரிட்டி. அவன் எழுதிட்டானா அதை என்ன பண்ண மாட்டாங்க, எதுக்காகவும் மாற்ற மாட்டாங்க. உலகத்துல அழிஞ்சி போகிற இந்த ராஜாக்களே தாங்கள் எழுதினதை மாற்ற மாட்டோம் என்று அவ்வளவு வைராக்கியமா இருப்பார்களானால், சர்வ வல்லமை உள்ள தேவன் தாம் எழுதி கொடுத்த வேதத்தின் வசனத்தை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் அதை மாற்ற மாட்டார். ஒரு முறை சொல்லி அவர் மறுமுறை மனமாறுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொல்லிட்டாரு, திருப்பி கூட்டி சேப்பேன்னு. இவங்கெல்லாம் அதெல்லாம் நாங்க வரமாட்டோம், நாங்க ஜெர்மனியில அப்படி இருக்கோம், இத்தாலியில இப்படி இருக்கோம், போலாண்ட்ல அப்படி இருக்கோம்ட்டு சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க கர்த்தர் பாருங்க, அவர் நிறைவேற்றுறதுக்கு அடுத்த தீர்க்கதரிசனத்தை கொண்டாடுறார். இது என்ன தீர்க்கதரிசனம் கேட்டீங்கன்னா, ஆமோஸ் புஸ்தகத்துல வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கோதுமை கட்டுகளை எப்படி வண்டியில ஏத்துவாங்களோ பார்த்துருக்கீங்களா? இப்போ லாரியில ஏத்திட்டு போறாங்க. அதையும் நீங்க பாருங்க, நிறைய லாரியில பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா ஏத்தி, அதுக்கு மேலையும் ஏத்தி கயிறு மாதிரி கட்டி, அப்படி அந்த அந்த வண்டியை விட அதிகமா இருக்கும் அது. இதில் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயிட் போட சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா வெயிட் ஏற்றிட்டு போயிடுவாங்க. முந்தியெல்லாம் மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஏற்றி அந்த வண்டியே உடையிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை இருத்துவேன். எப்படி வண்டியில கோதுமை மூட்டையை ஒன்று மேல ஏற்றி கட்டி கொண்டு போறானோ,
அதே மாதிரி உங்களை கொண்டு போவேன் அப்படின்றார். இந்த தீர்க்கதரிசனம் எப்ப நடந்தது? முதல்ல இதை பாருங்க, இந்த தீர்க்கதரிசனம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இது கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல். 1936 இருந்து 43க்குள்ள ஜெர்மனி தேசத்துல ஒரு சர்வாதிகாரி வரார், ஹிட்லர்னு பேர். கரெக்டா 1920 தான் ஹிட்லர் அரசியலுக்குள்ளேயே வரார். அந்த காலகட்டத்தில் இத்தாலியில முசோலினின்னு ஒருத்தர் வரார். அதே காலகட்டத்தில் ரஷ்யாவில் ஒரு சர்வாதிகாரி வரார். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சர்வாதிகாரிகள் வராங்க. திடீர்னு எழும்புறாங்க. கடைசி 20 வருஷத்துல அவங்க எழும்புறாங்க 1920க்கு பிறகு. அதுல குறிப்பா ஹிட்லர் பண்ண வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு யூத எதிர்ப்பு கொள்கை. அவங்க நாட்டில் யூதர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க, நம்ம நாட்டை அவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னு அவருடைய எண்ணம். அதனால என்ன பண்ணாரு, யூதர்களை இந்த நாட்டை விட்டு ஒழிக்கணுன்றதுக்காக அவரு முதல்ல கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் பிரிச்சு அனுப்பும்போது என்ன பண்ணுவார்னா, தனித்தனியா ஒரு ட்ரெயின்ல ஏற்றி அமுச்சு விட்டுருவார். எப்படி ஏத்துவார்னு கேட்டீங்கன்னா, ஒரு 70 பேர் இருக்கிறவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இல்ல ஒரு 100 பேர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல 300 பேரை ஏத்துவார். அதுதான் நீங்க பாக்குறீங்க, 300 பேரை ஏத்துவார். ஏத்துறது மட்டுமல்ல, அவங்க அப்படியே மூச்சு திணறுவாங்க, தண்ணி கிடைக்காது, ஒரே ஒரு குட்டி ஜன்னல் தான் இருக்கும், அப்படியே போவாங்க. அதுல அவங்க மூச்சு திணறி செத்து போவாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அப்ப எடுத்தது. அப்ப அதுக்கப்புறம் இது வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொன்னதுபடி கோதுமை மூட்டைகளை எப்படி ஏத்துவாங்களோ அது மாதிரி ஏத்துவாங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1917 இருந்து 20க்குள்ள தான் பால்ஃபர் டிக்ளரேஷன் போட்டு சைன் பண்ணி நல்லபடியா போங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இவங்க போல 20ல ஹிட்லர் எழும்புறார். அடுத்த 16 வருஷத்துல உலகத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒரு கொடுமையை யூதர்கள் சந்தித்தார்கள். 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஜெர்மனியில மட்டும். அது மட்டுமல்ல, பக்கத்துல ருமேனியால, போலாண்டுல, இத்தாலியில, ரஷ்யாவில் கோடிக்கணக்கில் யூதர்கள் செத்து போனாங்களாமா. மொத்தமா கோடிக்கணக்கில். எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவார். சில நேரங்களில் போக சொல்லுவார். ஆனா சொல்லும் பொழுது போயிடணும். சில காரியங்களை செய்ய சொல்லும் போது செஞ்சிடணும். நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் செய்யணும்? ஆண்டவர் இப்படி ஒரு அடையாளம் கொடுக்கட்டும், இதை பண்றோம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் வார்த்தையை வாங்குறதுக்கு காத்திருக்கிறதுல தப்பு இல்லை. வாங்கின பிறகு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஏன்னா அவங்க இருக்கிறத விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஆசை கிடையாது. அந்த ஒரு வசதிக்குள்ள இருப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போக மாட்டாங்க. ஊழியத்தின் காரியமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அது அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்ய வைப்பார் பாருங்க. அந்த செய்ய வைக்கும் போது ஒரு பெயின் இருக்கும், அதை கர்த்தர் செய்வார். பையனை கொண்டு போயிட்டு வாடான்னு கூப்பிட்டீங்கன்னா, குட்டி குழந்தைய கூப்பிடுவாங்க, வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது வரல, வந்துடுச்சுன்னா கூடவே கையை பிடிச்சி அழகா கூட்டிட்டு போவாங்க. அது வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கையை பிடிச்சி தரன்னு என்ன பண்ணுவாங்க, இழுத்துக்கிட்டு போவாங்க. அதை இழுத்துக்கிட்டு போகும்போது கொஞ்சம் கை வலிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் தரன்னு ஓட்ட மாதிரி தான் இருக்கும். நார்மலா போடுறதுக்கு பதிலாக கர்த்தர் தகப்பன் அப்படிதான் செய்வாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் தேசத்தை கொடுக்கும் போது வாங்கிடணும். வாங்கலையா, அதை வாங்கறதுக்கு ஒரு பெயின் இருக்கும். அது நமக்கும் பொருந்தும். பல சூழ்நிலைகள்ல நான் என்னுடைய ஊழியத்தை வைத்தே நான் எப்பவும் சொல்லுவேன். 2004 இந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஊழியத்தை அழைத்த அந்த மாசத்தில் மட்டுமே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொமோஷன் வந்துச்சு. வந்தது மட்டுமல்ல, நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு எனக்கு எல்லாமே அங்கே அமைகிற மாதிரி ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆகுது, எல்லாமே பக்காவா. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய அழைப்பம் வருகிறது ஊழியத்துக்கு, இந்தியாவுக்கு போன்னு சொல்லி. நான் எதிர்பார்த்தது எனக்கு அப்பதான் கிடைக்குது. அந்த நேரத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு போக சொல்றாரு. எனக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு 8 மாசம் இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு கொடுத்த டைம் அதுதான். 8 மாசத்துல நீ போயிடணும், இதான் உனக்கு லாஸ்ட் விசா, நீ எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அந்த 8 மாசமும் பெரிய போராட்டம், போலாமா வேணாமா. ஏன்னா இருக்கிறது நான் எதிர்பார்த்த கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதான ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஆனா கர்த்தர் சொல்றார் போ அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆவியானவருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, நான் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆண்டவர் கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டார். அழகா தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோல் மேல வச்சு கூட்டு வந்துட்டார். நான் இப்பவும் சொல்லுவேன், நான் வந்தேனே சொல்ல மாட்டேன், அவர் கூட்டிட்டு வந்தார். ஏன்னா நான் வரும்போது ஆவியானவர் கிட்ட கமிட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனாலும் அதுக்கு முன்னாடி ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன், போலாமா போலாமான்னு சொல்லி. வந்துட்டேன். அதற்கு பிறகு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு, இங்க ஊழியத்தின் பாதையிலே வந்தாச்சு. ஆனால் அதற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் எல்லாருமே, என் கூட வேலை பார்த்தவங்க ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி, இந்தியா எப்படி இருக்கு, இப்போ இங்கே நிலைமை மோசமாயிடுச்சு, இப்போ வேலை ரொம்ப கடினமாக இருக்கு, சம்பளம் கிடைக்கிறது இல்லை,
நான் இங்கிருந்து புறப்பட்டு வேற எங்கேயாவது போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்க தொடங்கினாங்க. அப்பதான் நான் யோசித்தேன், கர்த்தர் சொல்லும் போது வந்துட்டதுனால இப்போ கௌரவமாக சாட்சி சொல்கிறோம், கர்த்தர் கூப்பிட்டாரு வந்துட்டோம்னு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அதை இவங்கள மாதிரி தான் ஆண்டவர் இழுத்துக்கிட்டு வந்தாரு, பாம்பு ஆண்டவர் வந்து தூக்கி சமுத்திரத்தில் போட்டாரு, மீன் முழுங்குச்சு, அதுக்கப்புறம் வந்து கக்குச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கணும் உட்காந்து. ஆண்டவர் மட்டும் கூப்பிடும் போது எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நான் என் ஊழியத்தில் பார்த்ததை சொல்றேன், இன்னைய வரைக்கும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து போல கொண்டு போவார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் வரும், வனாந்தரம் வரும், யோர்தான் வரும், செங்கடல் வரும், ஆனால் அதில் சேதம் வராமல் பத்திரமாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதை கர்த்தர் நடத்துவார். அதனால செங்கடலே வராதா, வனாந்தரமே வராதானா வரும். அந்த வனாந்தரம் ஒன்று வந்தாதான் அதுக்கு நடுவில் மண்ணாங்கிறத நீங்க பார்க்க முடியும். வனாந்தரம் ஒன்று வந்தாதான் நீங்க அதுக்கு நடுவில் கண்மலைன்னு ஒரு பார்க்க தண்ணியை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் நடத்துற பாதை அப்படித்தான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்பதான் கொஞ்சம் நல்ல ப்ரொமோஷன் வந்திருக்கு. ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான், அண்ணே ஆண்டவர் இன்னும் 3 மாசத்துல வந்துருவாரான்னு கேட்டேன். ஏன் 3 மாசத்துல கணக்கு பண்ணி கேட்கறேன்னு கேட்டேன். இல்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 மாசத்துல கல்யாணம் ஆயிரும். எனக்கு என்னன்னா, சரி அவன் கேட்கறா ரைட்டு, 3 மாசத்துல கல்யாணம் ஆகும் போது 3 மாசம் கழிச்சே வராருன்னு வச்சுப்போம். கல்யாணம் ஆகி கையை பிடிச்சி கொடுத்து ரிசப்ஷன் நடக்கும் போது ஆண்டவர் வந்துட்டா ஓகேவா? அப்ப என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அவன் என்ன கல்யாணம் ஆன உடனே வந்துட்டாரு, ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தா நல்லா இருந்திருக்குமே. யாருமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரதுக்கு யோசிப்பாங்க. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் காட்டுகிற இடம் அது வனாந்தரமா, அது யோர்தானா அல்லது கானானா, எதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொன்னா போயிட்டே இருங்க. நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அவர் கோணலாளர்களை செவ்வையாக்குகிறவர், தாப்பாள்களை முறிக்கிறவர், கதவுகளை உடைக்கிறவர், பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எடுத்து கொடுக்கிறவர் ஒருவர் முன்பே போகிறார். அந்த விசுவாசத்துல போயிட்டே இருக்கணும். முடிவு சம்பூர்ணமாய்த்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரை நோக்கி பார்த்து இதுவரைக்கும் வெட்கப்பட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. அவரை நம்பாம கெட்டு போனவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய, அவரை நம்பி இதுவரைக்கும் ஒருத்தர் கூட கெட்டு போனதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வரல, என்ன பண்ணிட்டார் தெரியுமா? 4 பக்கமும் எதிரி எழுப்பி விட்டாரு. ஜெர்மனியில ஹிட்லர் எழுப்பி விட்டாரு, இங்க இட்டாலியில பாசிசத்தை உருவாக்கின முசோலினி எழுப்பிட்டாரு. இப்படி 4 பக்கமும் சர்வாதிகாரி வந்து 4 பக்கமும் யூதர்கள் அடிக்கிறாங்க. நீங்க பைபிள்ல வாசிப்பீங்க, சாலமோன் தேவனோடு கூட இருக்கிற வரைக்கும் தேசம் அமைதியா இருக்கும். கரெக்டா தேவனை விட்டு தூரம் போவாப்ல எல்லா பக்கமும் எதிரி எழுப்பி விட்டுருவார் ஆண்டவர். எல்லா பக்கமும் எதிரி வந்துருவாங்க, தேசத்துல சமாதானம் போயிடும். இப்போ சொல்றேன், கர்த்தர் கூட இருந்தால் உங்களை சுற்றிலும் தேசம் அமைதலா இருக்கும். எப்ப கர்த்தர் இல்லாமல் இருக்காரோ அப்பதான் சமாதானம் இருக்காது. பிரச்சனை இருக்கும், ஆனா அதுக்கு நடுவில் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் 16வது வசனத்திலையும் சொல்லப்பட்டபடி மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அவர்கள் மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு அப்பதான் ஒரு அறிவு வந்துச்சு, நாம எந்த நாட்டில் இருந்தாலும் அதை தான் வாங்குவோம், கர்த்தர் சொன்னபடி எங்க போயிடுவோம், தேசத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் ஜனங்கள் தனி நாடு ஃபார்ம் ஆச்சு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. நாலாபுரத்திலிருந்தும் கூட்டி சேர்த்தார், அத்தி மரம் துளிர்த்தது. கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆனா இதுல என்ன இங்க ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் சில சரித்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு விஷயம் உங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த பிரச்சனை ஒண்ணு, அந்த 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 சம்பவம் வந்து ஒரு நியூஸ் உங்க காதுல விழுந்துட்டே இருக்கும். நீங்க பிறந்த நாள்ல இருந்து விழுந்திருக்கும். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன. இது என்னது? இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைனா என்ன? முதல்ல பொதுவாக நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு அதோடைய பின்புலம் தெரியாது, அல்லது அதோட ஹிஸ்டரி தெரியாது. போன வாரம் ஒருத்தர் திடீர்னு வந்து வெளிநாட்டில இருந்து எங்கிட்ட இருந்து வந்து உட்கார்ந்தார். நான் அவரை அப்பதான் இந்தியாவில் அப்பதான் பார்க்குறேன். பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க, என்ன எழுதிக்கீங்களா விசாரிக்கல. பார்த்த உடனே இஸ்ரேலை பற்றியும் அமெரிக்கா பற்றியும் ரஷ்யா பற்றியும் நம்ம பேச ஆரம்பிச்சார். அவருக்கு பின்புலம் ஒன்றும் தெரியல, பைபிளில் இருக்கிற ஹிஸ்டரி தெரியல, இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை வச்சுக்கிட்டாரு. பாருங்க எப்படி மோசமா பண்றாங்கன்னு. நான் சொன்னேன், நம்ம இந்த டாபிக்கை விட்டுட்டா நல்லது. ஏன் அப்படின்னாரு. இல்லை, ஏன் சமாதானம் கெட்டு போயிடும். ஏன்னா இப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கணும், அவர் ஏத்துக்க மாட்டார். சிலருக்கு அந்த பின்புலமே தெரியாது.
இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வரதை மட்டும் பார்த்துட்டு உட்காந்து 1 மணி நேரத்துக்கு கதை பேசுவாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என்றால் என்ன அது உங்களுக்கு தெரியணும். 1918 கர்த்தர் நாடு கொடுத்தார். அப்போ ஒரு சில இஸ்ரவேலர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்கள் வந்து அந்த தேசத்தில் குடியேறினார்கள். ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் அவர்கள் இங்கே குடியேறி வீடு கட்டி தங்கள் பிள்ளைகளோடு கூட வாழத் தொடங்கினார்கள். 1948 நாடு ஃபார்ம் ஆகும் போது அது உள்ள இருந்ததான பாலஸ்தீனர்கள் இது தனி நாடா நீங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட அவங்களுடைய 4000 வருஷ நாடு. நிறைய பேர் சொல்றாங்க இஸ்ரவேலர்கள் வந்து அங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க எங்கிருந்து வந்து பிடிச்சாங்க? ஏன் அப்ப அங்க இருக்கிறவங்கள இவங்களை விரட்டினாங்க? எதுக்காக இங்க வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அதுதான் அவன் சொந்த நாடு. அவனை விரட்டி விட்டாங்க 2000 வருஷமா. அவன் வந்துட்டான் அவன் நாட்டுக்கு. இப்ப இலங்கை தமிழர்கள் எல்லா ஊருக்கும் செதறி இருக்கிறாங்க. என்னைக்கு திருப்பி வந்தாலும் அவங்க தாய்நாடு இலங்கை தான். இன்னும் 100 வருஷம் கழிச்சு வந்தாலும் அது என்னதான்? அவங்க தாய்நாடு இலங்கை தான். அதை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இஸ்ரவேலுடைய தாய்நாடு என்பது இஸ்ரவேல் தேசம். அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்போ அவங்க தேசத்துக்கு வந்து குடியேறும் போது அங்கே நிறைய எதிர்ப்பு, இவங்களுக்கு தரக்கூடாது கிடக்கூடாதுன்னு. கடைசியில் இந்த தீர்மானம் ஐநா சபைக்கு போச்சு. ஐநா சபையில் இஸ்ரேலை தனி நாடா அங்கீகரித்து அவங்கள நீங்க தனி நாடா நீங்க இயங்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. 1948 மே மாதம் 14ஆம் தேதி தனி நாடாக இயங்குவதற்கு சுதந்திர தினம் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பத்தான் இந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 7 நாடுகள் சொல்லிச்சு இவங்க ஒரு தனி நாடா ஃபார்மாக நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதனால இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ண போறோம். என்னைக்கு பண்ண போறோம்? 14ஆம் தேதி சுதந்திரம், 15ஆம் தேதி யுத்தம். அடுத்த நாள் இதுதான் எசேக்கியேல் 37 கர்த்தர் சொன்னது, அவர்கள் உலர்ந்த எலும்புகள் எழும்பி சேனையாய் நிற்பார்கள் அப்படின்னாரு. அதே மாதிரி மறுநாள் யுத்தம். அந்த நாடு உருவாக்கும் போதே ராணுவமா உருவாகுது, ஃபார்ம் ஆகுது. மறுநாள் யுத்தம் ஆரம்பிக்க போது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு பிரதமராக இருந்த ஒரு பேரு டேவிட் பென் கூரியன். நீங்க பாக்குறீங்க பாருங்க போட்டோ இங்க இருக்குது இல்லையா, ஒரு சின்ன குட்டி போட்டோவா இருக்கும், அதை நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த குட்டி போட்டோல இருக்கிறவர் தான் அவர் டேவிட் பென் கூரியன். இங்க இருக்கிறார் பாருங்க, அவர் தான் முதல் பிரதமர். அவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு ரேடியோ அதுல பேசினார். பேசும்போது சொன்னாரு, பாலஸ்தீனர்களும் இஸ்ரவேலர்களும் 30 வருஷமா நாம சகோதரர்களா இருக்கிறோம், சண்டை வருது, சேர்ந்து சந்திப்போம், சண்டை முடிச்ச உடனே என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசிக்கலாம், சோ யுத்தத்தை நம்ம சேர்ந்து சந்திப்போம் அனௌன்ஸ் பண்ணார். ஆனா இந்த 7 நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல உள்ள இருக்கிற பாலஸ்தீனர்கள் மத ரீதியா எங்களுக்கு சகோதரர்கள், நாங்க உங்களை கொல்ல முடியாது, அதனால நீங்கெல்லாம் அந்தந்த எல்லைகளை விட்டு வெளியே வந்துருங்க. இந்த யுத்தம் ஒரு நாள் நடக்கும், மிஞ்சி போச்சுன்னா 2 நாள் தான் நடக்கும். ஏன்னா இவங்க உருவாகி ஒரு நாள் குழந்தை. ஆனா எதிரில் சண்டைக்கு வரவங்க 7 பேரும் முதல் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தம் ரெண்டத்தையும் பார்த்த ஜெயின்ஸ், கோலியாத் மாதிரி. அதனால நாங்க ஒரு நாள் இவங்களை ஜெயிச்சிருவோம், அதற்கு பிறகு பழையபடி உங்ககிட்டயே நாட்டை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி யுத்தம் ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த உள்ள இருந்த பாலஸ்தீனர்கள் இந்த இஸ்ரேலிய பிரதமர் சொன்னதை கேட்கல. இந்த 7 நாடுகளை நம்புனாங்க. சரி இவங்க எல்லாம் சகோதரர்களாச்சே அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அந்தந்த எல்லைகள்ல வெளியே போனாங்க. யுத்தம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போன உடனே யுத்தம் ஆரம்பிச்சது. அதுக்கு பேர் தான் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் யுத்தம், த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி இந்த யுத்தம் ஒரு நாளில் முடிவடையவில்லை. கிட்டத்தட்ட 2 வருஷம் போச்சு. 1948 இருந்து 1950 வரைக்கும் இந்த யுத்தம் போய்கிட்டே இருந்துச்சு. அவங்க ஒரு நாள்ல ஜெயிச்சிருவோம், 2 நாள்ல ஜெயிச்சிருவோம், ஒரு வாரத்துல முடிஞ்சிரும் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா யுத்தம் முடிவுக்கு வரல. அந்த யுத்தம் 2 வருஷம் போச்சு. கடைசியில 2 வருஷத்தின் முடிவில் இஸ்ரவேல் 7 நாடுகளையும் ஜெயிச்சது. 7 நாடுகளும் வந்த வழியே ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவனே 7 வழியாய் ஓடுவான். இங்க 7 வழியா வந்தாங்க, 49 வழியா ஓடிட்டாங்க. இந்த முதல் யுத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரே அவங்களுக்கு யுத்தம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவங்க உருவாகி ஒரு நாள் தானே ஆச்சு. நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, சேனைகளின் கர்த்தர்னு. நீங்க அந்த யுத்தத்தில் கர்த்தர் செய்த மிராக்கிள்ஸ்னு புக் இருக்கு, அற்புதங்கள்னு புக் இருக்கு. அதை நீங்க வாங்கி படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நம்ம பைபிள்ல உள்ளதை அப்படியே ஆண்டவர் செஞ்சிருப்பார். உதாரணமா எகிப்திய ராணுவ வீரர்கள் ஒரு பக்கம் நுழையிறாங்க, உள்ள இஸ்ரேல் பார்டருக்குள்ள வராங்க. திடீர்னு பார்த்தா அந்த பாலைவனத்துல இருந்து எங்க இருந்தா வந்துச்சுன்னே தெரியாதான், 1000 கணக்கில் குளவிகள், 1000 கணக்கில் குளவிகள் வருதான். அப்படி இவங்களை போய் கொட்டுதான்.
இவங்க எல்லாம் பின்னாடி ஓடுறாங்களா, விரட்டிட்டு வந்து இவங்களுடைய பார்டர்ல கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி அந்த குழவிகள் இஸ்ரவேலுக்குள்ளேயே போயிடுச்சான். இது புக்கில் எழுதியிருக்கு. நடந்ததை இந்த மிராக்கிள்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வார்னு இருக்கும், இஸ்ரேல் அரப் வார்னு இருக்கும், ஆன்லைன்ல இருக்கு, நீங்க போய் படிச்சு பாருங்க. குழவிகள் விரட்டி கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி போயிருச்சான். எகிப்திய ராணுவ வீரன் எழுதுறான், இது எங்க இருந்து வந்துச்சு, இத்தனை ஆயிரக்கணக்கான குழவிகள் எங்க இருந்துச்சு. ஆனா உபாகமத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உன் எதிரிகள் உன்னை சூழும் போது, நான் என் சேனையாகிய குழவிகளை உனக்கு ஆதரவாய் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். உபாகமத்தில் சொன்ன வார்த்தை 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறியது. அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் முக்கியம். அவன் மாம்ச இஸ்ரவேலன், நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவ ஜனம்னு அர்த்தம். நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய சேனைகளை வச்சிருக்கிறார். முதல் யுத்தம் ஜெயிச்சிச்சு. ஜெயிச்ச உடனே இந்த இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன பண்ணாரு, எல்லா பக்கமும் வெளியே போனாங்கல்ல, விட்டுட்டு ஆபத்துல சண்டைக்கு கூட நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லா பார்டரையும் மூடு, ஒருத்தனையும் உள்ள விடாத, அவங்க எல்லாரும் அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னார். அப்படி வெளியே போய் உள்ளே வர முடியாம மாட்டிக்கொண்டவர்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள். அவங்களுக்கு பேர் என்னது? இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில பாலஸ்தீன அகதிகள்னு சொல்றாங்களே. ஏன் பாலஸ்தீன அகதிகள் ஆனாங்கன்னா இதான் காரணம். இஸ்ரேல் சொல்லுச்சு கூட இருந்து சண்டை போடலான்னு, அப்போ அவர் தான் சொன்னாங்க இல்ல வாங்கண்டு. இப்ப என்னன்னா, இவங்க வெளியே போய் 75 வருஷம் ஆக போகுது. இந்த 7 நாடுகளும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. நான் சொல்றது உண்மை, நீங்க வேணா போய் பாருங்க. ஐநா சபையில போய் பேசுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அன்றாடம் அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, வேலை எல்லாமே யார் கொடுக்குறா தெரியுமா? இஸ்ரவேல் தான் கொடுக்குது. ஏன்னா அவன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா பக்கத்து நாடு அவன் தான். சண்டை போட்டவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, எங்கெங்க வந்து சண்டை போட்டாங்க. ஸோ அந்த 7 நாடுகளும் இவர்களை கைவிட்டு விட்டார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையுடைய வரலாறு இது. அதுக்கப்புறம் டேவிட் பென்கூரியனை கூப்பிட்டு கேட்டாங்க, சரி பரவாயில்லைங்க உள்ள விட்டுருங்கன்னு. அவர் சொல்லிட்டாரு, அவர்கள் வெளியே போனது போனதே, நான் உள்ள விட மாட்டேன்னாரு. அதை டேவிட் பென்கூரியன் மேல இன்ன வரைக்கும் ஒரு பிளாக் மார்க்கா சொல்லுவாங்க, அவர் அன்னைக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு. அது அவங்களுடைய டிசிஷன், அவங்க நாட்டுடைய டிசிஷன். அதன் அடிப்படையில் இன்னைய வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன அகதிகள் உருவான அதனால தான் இந்த தேசம் அவர்களுடையதாய் இருக்கிறது. 2வது யுத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்கள். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. மீகா 3:12 வாசி. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் என்ன நடந்துச்சோ அதை பத்தி அங்க இருக்கு. எருசலேம் என்ன நடக்கும்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. எருசலேம் என்னவாகும்? மண்மேடுகளாக்கி போகும். இந்த மீகா யாருன்னு கேட்டீங்கன்னா, எரேமியா காலத்துல வாழ்ந்ததான இன்னொரு தீர்க்கதரிசி. எரேமியாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல மீகா சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் எழுதியிருக்கிறார். 26ஆம் அதிகாரத்துல மீகா சொன்னதை எரேமியா புஸ்தகத்திலும் இருக்கு. இதே வசனம் அங்க இருக்கும். ஏன் எருசலேம் மண்மேடாகி போச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதன் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு யுத்தத்தை தான் 2வது மிக முக்கியமான ஒரு யுத்தம் என்று நாம் பார்ப்போம். அதுக்கு பின்னாடியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஏன் எருசலேம் மண்மேடாகி போச்சு? இதுதான் 1900 வரைக்கும் இருந்த எருசலேமுடைய நிலைமை. ஒரு மரம் கூட கிடையாதாம், மொத்தம் மொட்டையடிக்கப்பட்டிருந்துச்சாம். எருசலேமே 1900 வரைக்கும் இருந்ததான நிலைமை இதுதான். ஒரே ஒரு மரம் கூட கிடையாது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா புஸ்தகம் 26 அதுக்கப்புறமா நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தேசம் முழுக்க கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். தேசம் முழுக்க கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தெருக்களும் சரி உன் விக்கிரகமும் சரி. எல்லா இடத்துல கர்த்தருக்கு அருவருப்புற விக்கிரகத்தை வச்சிருந்தாங்களாம். உன் மலைகளிலே நீ விபச்சாரம் பண்ணினாய், மரத்துக்கு கீழே வேசித்தனம் பண்ணினாய் அப்படிம்பாரு. எல்லா இடத்துலும் கர்த்தர் அருவருக்கிற அருவருப்பு இஸ்ரவேல்ல காணப்பட்டுச்சான், எருசலேம்ல பர்டிகுலரா. அதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். ஆண்டவர் என்ன பண்ணாரா? தேசத்தை கைவிட்டார். இப்பவும் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி அதே எருசலேம் சாலமோன் காலத்துல உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்கிற அளவுக்கு அழகா இருந்துச்சு. சேபா தேசத்து ராஜஸ்திரி எல்லாம் வந்து பார்க்கறாங்க.
ஓ உன்னுடைய மகிமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அதே எருசலேம் மகிமை இழந்து ஒரு மரம் கூட இல்லாம டோட்டல் வாஷ் அவுட் பண்ணப்பட்டு மண்மேடாக இருந்துச்சாம். இப்பவும் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நாம் அனுபவிக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தர் நம்மேல் வைத்த தயவு, கர்த்தர் கொடுத்த கிருபை. ஏன் டேலண்ட், ஏன் வேலை, நான் உழைச்சேன். உங்களை விட அதிகமா உழைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்மளை விட அறிவாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட உலகத்தை தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அது கர்த்தர் நம்மேல் வச்ச கிருபை. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவத்துல நம்ம எப்பவுமே உண்மையா தான் இருப்போம். ஆண்டவருக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஓடுவோம். உடனே உபவாசம், ஜபம், கதறது எல்லாம் இருக்கும். ஆசீர்வாதத்தில் தான் சபை தடுமாறும். உபத்திரம் வர வரைக்கும் சபை எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். நாங்க இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. நாகர்கோயிலுக்குள்ள நாங்க சிட்டியில சொல்றேன், சென்னை மாதிரி சிட்டிலெல்லாம் நாங்க 1992 நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 92 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ எங்களுக்கெல்லாம் சைக்கிள் தான் இருக்கும். காலையில 6 மணிக்கு ஆராதனை, 5 மணிக்கு சைக்கிள் எடுப்போம். எடுத்துட்டு போனதான் போக முடியும். 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும் சர்ச்சு வீட்டில இருந்து. ஸோ சைக்கிள் தான் போனோம். அதுக்கப்புறம் தான் வண்டியெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ சைக்கிளில் போவோம். 5:45 போயிடுவோம். ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி பாய் போடணும். சர்ச்சில் போய் பாய் போடுவோம், அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஒரு காலகட்டம் வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ பிள்ளை சைக்கிள்லயே இவ்வளோ நல்லா வருதே, இதுக்கு பைக் கொடுத்தா எப்படி வரும்னு அப்போ ஆண்டவர் டிவிஎஸ் 50 கொடுப்பாரு பாருங்க. அப்போதான் 5 நிமிஷம் லேட் ஆகும். சர்ச்சுக்கு என்ன ஆகும்? 5 நிமிஷம் லேட் ஆகும். கார் வந்த பிறகு 1/2 மணி நேரம் லேட் ஆகும். கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்க டிராபிக்ல வர முடியுது, காரை வச்சுக்கிட்டு எங்க வர முடியுது, எல்லாரும் கிளம்புறதுக்கே லேட் ஆகுது. ஆனா நடந்து வரும்போது கரெக்டா வர்ற கூட்டம் வண்டியில வரும்போது லேட்டா வரும். இது நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதே மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு. ஆரம்பத்தில் கஷ்டப்படும் போது, மூட்டை தூக்கி சுமக்கும் போது, 10-12 மணி நேரம் வேலை செய்யும் போது சர்ச்சுக்கு ஓடி வருவாங்க. எல்லாத்துக்கும் வருவாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் வருவாங்க. கன்வென்ஷனுக்குலாம் வருவாங்க. ஆனா கொஞ்சம் பிசினஸ் நல்லா ஆகி வீடு கட்டலாம் கட்டின உடனே 3வது நாள் போலாம். அதான் 3 நாள் இருக்கே. 3வது நாள் போலாம் இல்லையே. 3 நாள் போவேன்னா முந்திலாம் போவோமே. அதான் ஆன்லைன்ல போடுறாங்களே. இந்த ஆன்லைனுங்கிறது எதுக்காக? வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க, இவ்வளவு தூரம் வர முடியாதவங்களுக்கு தான் ஆன்லைன். இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைன். இப்போ இந்த ஆன்லைன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொரோனா வந்த பிறகு இந்த ஆன்லைன் நிறைய பேரை கெடுத்துருச்சு. நான் நிறைய பேர் கேட்பேன், எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஆன்லைன் இருக்குதான்னு கேட்பேன். அப்போ ஆமா இருக்குங்க. நான் கேட்பேன், எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு கேட்பேன். 3 பேர் 4 பேர்னா கட் பண்ணிருக்கேன். அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி போட்டுங்க. ஏன்னா வர ஆளு கூட என்ன செய்யுதுன்னா, இந்த கொரோனாவுக்கு பிறகு வரமாட்டேங்குது சர்ச்சுக்கு. ஏன்னா அந்த ஆன்லைன்ல பார்க்கறதுல கொஞ்சம் வசதியெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க சர்ச்சுக்கு வரணும்னா ரெடி ஆகி கிளம்பி வரணும். ஆனா ஆன்லைன்னா நீங்க பனியனோட உட்காந்து பார்க்கலாம், லுங்கியோட உட்காந்து பார்க்கலாம், நைட்டியோட உட்காந்து பார்க்கலாம், சமைச்சுக்கிட்டே பார்க்கலாம், குழம்பு வச்சுக்கிட்டே பார்க்கலாம். நடுவில் வேற கணவரை கேட்பாங்க, எப்பா குக்கர்ல இது எத்தனாவது விசில், நான் கவனிக்க மறந்துட்டேன்பாங்க. அவர் சொல்லுவாரு, ஆராதனை அப்ப ஃபர்ஸ்ட் விசில் வந்துச்சு, பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது 2வது விசில் வந்துச்சு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, முடியும் போது சொல்லுங்க 3வது விசில் முடிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க. ஆராதிக்க நேரத்தில் ஆராதிச்சுட்டு மெசேஜ் ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாரு, நீ சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துரு, சாப்பிட்டுக்கிட்டே செய்தி கேட்போம். இப்ப இந்த வசதி எல்லாம் எங்க கிடைக்காது? சர்ச்சில் கிடைக்காது. அதனால ஒரு பெரிய குரூப் இருக்கு, ஆராதனைக்கு வரதே இல்லை. கேட்டா ஆன்லைன், கேட்டா பாஸ்டர் ஏதாவது ஒரு காரணம் சொல்றது. எப்பவுமே சரி, கூடி வந்து ஆராதிக்கிறது என்பதான மகிமை வேற எதிலையுமே கிடையாது. ஆன்லைன் என்பது வர முடியாத கொஞ்சம் பேருக்கு, அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, வர முடியாதவங்களுக்கு தான். உடம்பு முடியாதவங்க கூட ஜப வீட்டுக்கு வந்துடணும். வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது சுகத்தோட நீங்க திரும்பி போவீங்க. ஜப வீடு தான் எப்பவுமே ஆசீர்வாதம். இதை நீங்க கடைசி காலத்தில் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. வெளிநாட்டில் இருக்கவங்கள கேட்பாங்க, உங்க செய்தி கேட்கணும் பாஸ்டர், இப்போ உங்களுக்கு உங்க பாஸ்டர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் ஆன்லைன் போடுறாரு, நியாயம், அங்கிருந்து வர முடியாது. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்னதுக்கு ஆன்லைன்? இங்க இருக்கிறவங்க வந்துடணும் பாருங்க. எப்பவுமே சபை ஆசீர்வாதம் தடுமாறும். அதான் பிரச்சனை. அது எருசலேமுடைய ஆரம்பம். எருசலேம்ல முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஒரு குணம் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படும் போது கர்த்தரை நோக்கி கதறுவான், கூப்பிடுவான்.
கர்த்தரும் என்ன பண்ணுவாரு, ஐயோ அழுகுறானேன்னு கூப்பிட்டு ஒரு ரட்சகனை எழுப்புவார். கொஞ்ச நாள் ஒழுங்கா இருப்பான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வாலாட்டுவான். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மீதியான் தேசத்துல புடிச்சு கொடுப்பாரு, கானானியர்கிட்ட புடிச்சு கொடுப்பாரு. அவன் போட்டு அடிக்கிற அடியில திருப்பி மனம் திரும்புவான். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே என்னன்னா, ஆசீர்வாதம் கொடுக்கும் போது கரெக்டா இருந்தோம்னா அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோம்னா தடுமாறும் பாருங்க, உடனே ஆண்டவர் ஏதோ ஒண்ணுல கை வைப்பாரு, அதுக்கப்புறம் கரெக்டா ஓடி வருவான். பாஸ்டே கேட்பாரு, என்ன பிரதர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் சொல்ல மாட்டாரு பிரச்சனைன்னு, இல்ல பாஸ்டர் அதான் அப்படின்ட்டு ஆறாவதுலாம் முடிஞ்ச பிறகு தனியா சொல்வாரு, முந்தி மாதிரி இப்ப இல்ல பாஸ்டர், ஒரு 2-3 வாரமா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், எங்கேயோ ஆண்டவர் அடிக்கிறார் இவனை, எங்கேயோ செய்ய வேண்டியதை செய்யாதனா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தட்டிடுவாரு. அப்பதான் அவர் கரெக்டா வரும். சில ஆட்கள் அப்படி இருக்கு, என்ன செய்ய முடியும். அதான் தாவீதுக்கும் நமக்கு வித்தியாசம். தாவீது எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தினாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை தாழ்த்துவான், தேவனை தேடுவான். இங்க சவுல் எப்படி ராஜாவான உடனே சுபாவம் மாறிடும். அதே தான் இன்னைக்கு விசுவாசிக்கு இருக்கு, அதே தான் எருசலேமுக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, அவ்வளோ மகிமையில் இந்த எருசலேமை கைவிட்டார். இப்பவும் சொல்றேன், கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான கையை எடுத்தார்னா, பாதுகாப்பு வளையத்தை எடுத்தாருன்னா, செல்வ சீமானா இருக்கிற யோபு ஒரே நாளில் புழுதியை போட்டுக்கிட்டு மரத்துக்கு கீழே உட்கார நிலைமை வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பாதுகாப்பும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்தது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு என்ன வீடு இருக்கு, இடம் வாங்கி போட்டாச்சு, பத்திரம் இருக்கு, நகை வாங்கி வச்சியாச்சு, அப்புறம் பேங்க்ல பணம் இருக்கு, இன்னும் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம்பாங்க. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, எவ்வளவோ வச்சிருந்த ஆட்கள் எல்லாம் கொரோனால பார்த்திருப்பீங்க. கோவிட்ல பணம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, சம்பாத்தியம் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் கிடைக்காம ரோட்ல படுத்து கிடந்தான். ஒரே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. அதனாலதான் சொல்றேன், உங்கள் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுத்தது. அது கர்த்தர் கூட இருந்தாதான் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அதே ஆசீர்வாதம் கர்த்தர் இல்லாவிட்டால் சாபமாய் மாறும். அதை பார்த்துக்கணும். எப்போ எருசலேமை கர்த்தர் கைவிட்டார், மண்மேடாக்கி போயிருச்சு. ஆனால் அந்த ஆண்டவர் சொன்னாரு, திருப்பி வாசிங்க 12ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த வசனம் இருக்கு இல்லையா, சகரியா 12, பைபிள் எல்லாரும் கொண்டாந்துருப்பீங்க. 3 முதல் 6 வசனத்தை பிராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. சகரியா 12 3 முதல் 6 வசனத்தை பிராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த தீர்க்க தரிசனம் எப்பத்துக்குரியதுன்னு கேட்டீங்கன்னா, 1967 இருந்து இப்போ 2025 வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனம் அந்த 3 வசனத்தில் இருக்கு. அதை பிராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், நீங்க பார்க்கவும் போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்கள், 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சு. 1967 ஜூன் 5. சகரியா 12:6 அப்படியே துல்லியமா நிறைவேறிச்சு. கர்த்தர் சொன்னபடி கிட்டத்தட்ட 1900 வருஷம், கிபி 70 அவர்கள் எருசலேமை விட்டு வெளியே போனார்கள் யூதர்கள். 1967 திரும்பி உள்ளே நுழைறாங்க. இப்ப நீங்க பார்க்குற வீடியோ அவங்க அபிஷியலா உள்ளே நுழையிறது. 1900 வருஷம் கழிச்சு ராணுவ ரீதியாக, அரசாங்க ரீதியாக உள்ளே நுழைறாங்க. எருசலேம் யூதர்கள் வசம் வந்துச்சு. அதுலயும் குறிப்பா அதுக்கு பேர் 6 நாள் யுத்தம்னு பேரு, யாம் கியூப்பர் வார் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா ஓய்வு நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 நாள் யுத்தம் நடைபெற்றது. எருசலேம் திரும்பவும் யூதர்கள் வசம் முழுவதுமாக வந்துச்சு, கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக. சகரியா 12:6 அதுலயும் குறிப்பா ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னாரு. இங்க பாருங்க, எருசலேம் குடியேறிடுச்சு முழுக்க. இப்ப எருசலேம் முழுக்க பாத்தீங்கன்னா குடியேற்றப்பட்டு ஜனங்களால நிறைந்திருக்கிறது. சகரியா 12:6 100% நிறைவேறிவிட்டது. அதுல ஒரு பகுதி தான் நிறைவேறிச்சு. என்னன்னு கேட்டா, எருசலேம் திரும்பவும் யூதர்கள் வசம் வந்து குடியேறும், அது நடந்திருக்கு. ஆனா அதுல இன்னொரு வார்த்தையும் இருக்கு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே அப்படின்னு இருக்கு. அப்ப எருசலேமுக்கு எது ஸ்தானம்?
இப்போ நம்ம வீட்டில் கணவன் மனைவி அம்மா அப்பா தாய் தகப்பன் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஆஃபீஸுக்கு போனால் உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும், ஒரு பொசிஷன் சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கும். என்ன பொசிஷன்? அங்கே நீங்கள் வந்து மேனேஜர், கிளர்க்கு, பிளம்பர், எலக்ட்ரிஷியன், சிஇஓ, டைரக்டர் என்ன வேணா இருந்துட்டு போங்க, அது ஆஃபீஸில் ஒரு பொசிஷன். அதே மாதிரி தான் எருசலேமுக்கு ஒரு பொசிஷன் உண்டு. என்னன்னு கேட்டால் அது மகாராஜாவின் நகரம், அது இஸ்ரவேலின் தலைநகரம், அது கர்த்தர் வச்ச நித்திய தலைநகரம், எட்டர்னல் கேபிட்டல். இங்க நேத்துல கர்த்தர் 4000 வருஷமா வச்சது. ஆனா 1967 வந்துடுச்சு, தலைநகரா மாறல. ஏன் தலைநகரா மாறல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு உலக பிரகாரமா நிறைய காரணம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே என்ன விசுவாசிப்பேன்னா, கர்த்தர் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு, அவர் சொல்லதான் அது ஆகும், அவர் கட்டளையிட தான் அது நடக்கும், மற்ற நாள் அது நடக்காது. கரெக்டா 1967 50வது வருஷம் 2017-18 அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தார். இந்த ட்ரம்ப் வந்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆச்சரியம். ட்ரம்ப் வர்றது ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவர். தானியேல் புத்தகம் 2 சொல்லுது, அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற ஜனாதிபதி வரைக்கும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் ஆண்டவர் தான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதுக்கு நாம வந்து என்னென்னமோ சொல்றோம், அந்த ஓட்டிங் மிஷின், அந்த காரியம், ஓட்டர் லிஸ்ட், அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம ஊர்ல சில தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க, அது ரொம்ப அற்புதமான தீர்க்கதரிசிகளா இருக்காங்க. அவங்க சொல்லிடுவாங்க இவர் தான் பிரதமராக வருவார், அவர் தான் ஜனாதிபதியாக வருவார், இவர் தான் வருவார்ன்ட்டு. பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மாறிடும், எல்லாம் மாறிடும். அப்புறம் தீர்க்கதரிசி சொல்லுவார், ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு, நடுவில் இவங்க எல்லாம் சேர்ந்து மாத்திட்டாங்க பாரு. சொன்னது கர்த்தர், மாத்தினது மனுஷன். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்னதை மாற்ற முடியுமா? இப்போ கருத்து கணிப்பு பத்திரிக்கை ஒன்று சொல்லும், அது மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பீகார்ல சட்டசபை எலெக்ஷன் போச்சு, பத்திரிக்கை எல்லாம் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுச்சு, எல்லாத்தையும் மாற்றி வேற மாதிரி நடந்துருச்சு. அது வந்து உலக கருத்து கணிப்பு, நடக்கலாம் நடக்காமல் போகலாம். ஆனால் உலகத்துக்கும் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம், தேவனுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் சொன்னார்னா அது நடக்கும், மாறவே மாறாது. அதான் கர்த்தர் சொல்றது. அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு தீர்க்கதரிசி சொல்றாருன்னா அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமா நடக்கணும். கர்த்தர் சொல்லாத ஆகும், அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ட்ரம்ப்பை கொண்டாந்துட்டார் ஆண்டவர். கொண்டாந்துட்டா ட்ரம்ப் வரமாட்டார்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ட்ரம்ப் வந்துட்டார். ஏன் ட்ரம்ப் வந்தாரு? ட்ரம்ப் திறமையான அரசியல்வாதியா? அப்படிலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் வந்ததுக்கு என்ன காரணம் யாருக்கும் தெரியல. ஆனால் கர்த்தருடைய திட்டம் ட்ரம்ப்பின் மேல இருந்துச்சு. சில நேரங்களில் கர்த்தர் பலமானவனையும் பயன்படுத்துவார், சில நேரங்களில் கர்த்தர் பலகீனமானவனையும் பயன்படுத்துவார், சில நேரங்களில் கர்த்தர் அறிவாளியும் கர்த்தர் பயன்படுத்துவார், சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை மாதிரி பைத்தியங்களையும் தெரிந்து கொள்வார். ஆண்டவருக்கு எவனை வச்சா வேலையை நடக்கணும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் ஆண்டவர் செய்வார். நீங்க சொல்றீங்கல்ல, ஆபீஸ்ல எனக்கு மேல ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு அறிவே இல்லை, ஆனாலும் அவனை கொண்டாந்து ஆண்டவர் மேல வச்சிருக்காரு. அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போனேன், நான் எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நாட்டுக்கு போனேன்னா போன உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பெரும்பான்மையானவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிறத அவங்க 20 நிமிஷம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த ஊர் மக்களே அப்படித்தான். நான் அப்போ அங்க இருக்க நம்ம ஆளுங்கள்ட்ட கேட்டேன், ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, இவங்ககிட்ட வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஒரு அட்ரஸ் சொன்னா கூட நம்ம ஆளுக்கு நீங்க 5 நிமிஷம் சொல்லணும்னா அவன்கிட்ட 20 நிமிஷம் சொல்லணும். 20 நிமிஷம் கழிச்சு சொல்லுவான் எனக்கு புரியலன்ட்டு போயிடுவான். எனக்கு அப்ப கேட்டேன், ஏன் பிரதர் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த கூட வந்தவர் சொன்னாரு, இவன்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு இங்க வேலை இருக்கு, அவன்லாம் அறிவாளி ஆயிட்டான், நமக்கு இங்க என்ன இல்லை, வேலையே இல்லைனாரு. அதனால தான் நான் எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரியா? அவர் சொன்னாரு, இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு அங்க வேலை. அதே மாதிரி சில நேரத்தில் ஆண்டவர் சிலர் அப்படித்தான் வச்சிருக்கிறாரு, ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னு என்னெல்லாம் கேட்க முடியாது. அப்படி ஆண்டவர் கூட்டம் வந்த ஆள் தான் ட்ரம்ப். ஆனா ட்ரம்ப் பிசினஸ்ல பெரிய ஆளு, வியாபாரத்துல பெரிய ஆளு, அவரை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அரசியல்னு வந்தா அவரு கொஞ்சம் கத்துக்குட்டி தான். ஆனா ஆசை, திடீர்னு விருப்பமும் செய்கையும் உண்டாக்குற ஆண்டவர் போல அந்த ஆளுக்கு ஒரு ஆசையை கொடுத்தாரு. அவர் வந்து நாமினேட் பண்ணார், வந்து விட்டாரு. நான் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்,
கர்த்தர் எவன் மேல கிருபையா இருக்கிறாருன்னு தெரியாது. எந்த ஆகாப்பு வரும், எந்த எகு வரும் நமக்கு தெரியாது. அவரோட திட்டம் ஒன்று இருக்கு, அது தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறாரு, வேற விஷயம். சொல்றேன், நீங்க பாட்டு நீங்க எதையாவது முடிவு பண்ணிட போறியா? இதுவா தான் இருக்கும், அதுவா தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம சில ஆட்களை வேணாம் வேணான்னு ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே இவங்கெல்லாம் இருந்து இப்படி பண்றாங்களேப்பா, இந்த ஆட்கள்லாம் போனா நலமா இருக்குமே ஜோம் பண்ணுவோம். உங்க ஜபத்தை கேட்ட ஆண்டவர் கூட்டிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலாக ஒன்று கொடுப்பாரு பாருங்க, அது அதோட மோசமா இருக்கும். அப்புறமா நம்மளே ஜோம் பண்ணுவோம், அதுக்கு அதுவே இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அந்த மாதிரி சில நேரத்தில் நமக்கு தெரியாது யார் எப்படி இருப்பாங்கன்ட்டு. திடீர்னு ட்ரம்ப் வந்துட்டாப்ல. ட்ரம்ப் கிட்ட கேட்டாங்க, நீங்க ஜனாதிபதி ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு. சம்பந்தமே இல்லாம ட்ரம்ப் சொன்னாரு, இஸ்ரேலுக்கு தலைநகரா எருசலேமை மாத்திடுவேன்னு சொன்னார். ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றாரு பாருன்னு எலெக்ஷன் பார்த்தா ஜெயிச்சிட்டாரு ட்ரம்ப். ஜெயிச்சு முடிச்ச உடனே கேட்டாங்க, நீங்க இப்ப சொல்லுங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல, நீங்க மாத்துவீங்களான்னு. ஏன்னா பொதுவா ஜெயிச்சுட்டா மாத்த மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, கூடி ஆலோசித்து முடிவெடுப்போம்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குற வாக்குறுதி வேற, முடிஞ்ச பிறகு பேசுறது வேற. ட்ரம்ப் அப்படிதான் சொல்லுவாருன்னு நினைச்சா ட்ரம்ப் சொல்லிட்டாரு, நான் சொன்னதுதான், நான் எருசலேமை தலைநகரா மாத்திடுவேன்ட்டாரு. இப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு உலக நாடுகள். ஏன்னா எருசலேமை கைய வச்சா சண்டை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். உடனே என்ன பண்ணாங்க, சகரியா 12:3-4 தீர்க்கதரிசனம் நிறைவேற நேரம் வந்துருச்சு. வாசிங்க பார்ப்போம், சகரியா 12:3-4. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த தீர்க்கதரிசனம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? 2018 இந்த தீர்க்கதரிசனம் அப்படியே நடந்துச்சு. பூமியின் ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். 2017 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் ஐநா சபையில் எருசலேம் தலைநகராக மாறக்கூடாதுன்னு சொல்லி போய் தீர்மானம் போட்டாங்க. இதான் அதுக்கான ப்ரூஃப். இதுலேயும் ஒரு ஓட்டெடுப்பு நடந்துச்சு ஜனவரி மாதம். அந்த ஓட்டெடுப்பில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள நாடுகளில் ஏறக்குறைய 128 நாடுகள் எருசலேமுக்கு அகைன்ஸ்ட், தலைநகராக மாறவே கூடாது, ஒத்துக்க மாட்டோம், இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். எந்த தீர்மானம்? எருசலேமுக்கு எதிரான தீர்மானத்தை நாங்கள் என்ன பண்றோம்? ஆதரிக்கிறோம், எருசலேம் வரக்கூடாது அப்படின்னு. ஆதரவா வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாடு தான். ஒரு 36 நாடு இருக்கு, அவங்களாம் ஆப்சென்ட், அன்னைக்கு லீவ் போட்டாங்க. அவங்க எல்லாரும் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அதனால போட்டாங்க. இவங்கெல்லாம் போகவே இல்லை. மற்ற குறிப்பிட்ட ஒரு குரூப்பு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் 128, 9 நாடு இவங்க தான். ஸோ எருசலேமுக்கு எதிராக 120 நாடுகள். அந்த இடத்துல வசனம் சொல்லுதில்ல, பூமியில் உள்ள ஜாதிகள்லாம் ஏகமாய் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். சொன்னபடி துல்லியமா நிறைவேறிச்சு. ஆனா இது 4வது வசனம். 6வது வசனம் சொல்லுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும். திருப்பி எருசலேம் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும் அப்படின்னு இருக்கு. இப்போ உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இது கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டாச்சு. ஐநால தீர்மானம் போட்டாச்சுன்னா யாரும் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், ஃபினிஷ்டு. இனி எருசலேம் தலைநகரா மாறாது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செஞ்சார்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் உள்ள 5 நாடுகளுக்கு மட்டும், 5 நாடுகளுக்கு மட்டும், எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா, சைனா, இந்த 5 நாடுகளுக்கு மட்டும் ஐநா சபையில் ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு. அதுக்கு பேர் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் பவர். அந்த 5 நாடுகளை ஏதாவது ஒன்று எப்பேற்பட்ட தீர்மானம் 190 நாடுகளும் அகைன்ஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல முடியாதுன்னு இந்த ஒரு நாடு சொல்லிச்சுன்னா சொன்னதுதான், அதை மாற்ற மாட்டாங்க. இந்த 5 நாட்டுக்கு மட்டும் அப்படி ஒரு மரியாதை. ஏன்னா 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த 5 நாடுகள் மேல அப்படி ஒரு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருந்தாங்க. இது இப்படி ஒரு ரிசல்ட் வந்த உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார் தெரியுமா? சரி, நீங்க எல்லாம் சேர்ந்து எருசலேம் தலைநகரா மாறாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நான் சொல்றேன், எங்கிட்ட வீட்டோ பவர் இருக்கு, அந்த பவரை நான் யூஸ் பண்ண போறேன். இஸ்ரேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஒரு மனிதனை கொண்டு முழு உலகமும் ஏத்து நிக்குது. ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். இப்பவும் சொல்ற, கர்த்தர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம்ல, கிதியோன் பலவீனமா இருந்தா கொஞ்சம் பேரை வச்சு ஜெயிச்சான்.
இது அப்புறம் தாவீது கூழாங்கல்ல வச்சு ஜெயிச்சான் பார்க்குறோம்ல, அதெல்லாம் படிக்கிறோம்ல. அதோட நிதர்சனம் என்ன தெரியுமா? ஒரு 70 வயது கிழவர், யாரு? ட்ரம்ப். அந்த 70 வயசு மனுஷனை வச்சு 128 நாடு அகைன்ஸ்டா இருக்கு. ஒரே ஒரு தீர்மானத்தை வச்சு அத்தனை காரியங்களையும் தவிடு பொடியாக்கி 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை துல்லியமாய் நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு செய்வார்னு பாருங்க. அதைத்தான் சொல்றேன். இது இஸ்ரவேலுக்கு செஞ்சிருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் இதை விட நிறைய செய்வார். அவர் சொல்லியும் மாற்றவே மாட்டார். சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார் கண்டிப்பா. சில நேரங்களில் உங்களுக்கு அகைன்ஸ்டா சில காரியங்கள் நடக்கும், சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். சில ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீங்க இதுக்கு போயிருப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, டாக்டர் சொல்லியிருப்பாங்க குழந்தையெல்லாம் பிறக்காது, அவ்வளவுதான், உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, IVF மெத்தட் தான், சான்ஸே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், அப்படி சொன்னா அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடணும். முதல்ல அப்படி சொல்ற ரிப்போர்ட் என்ன பண்ணிடணும்? வாங்கிடணும். வாங்கிட்டு அப்படியே வந்து ஆண்டவருக்கு நேரம் பிடிக்கணும். வீட்டில் இதோ மெடிக்கலி சொல்லிட்டாங்க, இப்படிதான் நடக்கும்ட்டாங்க, ஆண்டவர் இனி உங்க கையில தான் இருக்குதுன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு குழந்தை தருவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஒரு குழந்தை வரும். இப்போ போய் செக் பண்ணா குழந்தை இருக்கும். இந்த ரிப்போர்ட்டையும் வாங்கணும், கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும். நீங்க இப்படி சொன்னீங்க குழந்தைய பிறக்காதுன்னு, இப்படி வந்திருக்கேன்னு அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரெண்டுத்தையும் வாங்கி வாங்கி மாறி மாறி பார்ப்பாங்க. பார்த்துட்டு கடைசியா ஒன்று சொல்லுவாங்க, இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் எங்க ஆபீஸ்க்கு ஒரு சாட்சி வந்துச்சு. ஒரு சகோதரி இதே காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க, நாங்க ஜெபம்ல அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க. அவங்க போய் தேவ சமூகத்தில் காத்து இருந்திருக்கிறாங்க, அற்புதம் நடந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது. அவங்க வந்து சொல்றாங்க, கர்த்தர் எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பவும் சொல்றேன், இல்லாத எருசலேமை திருப்பி கர்த்தரால் கொண்டு வர முடியுமானால், மண்மேடான எருசலேமை மீண்டும் கர்த்தரால் உருவாக்க முடியுமானால், உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் கர்த்தரால் நிறைவேற்ற முடியும். அவர் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் நம்பணும், சுத்தி நடக்கிற எதையுமே நம்ப கூடாது. நான் எப்பவுமே யோசிப்பேன், யோசித்து பாருங்களேன். அவனை ஆண்டவர் சொல்றாரு, முந்தின நாள் உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள். மறுநாள் சகோதரரை பார்க்க போறான், ஆடு மேய்க்கிற சகோதரர். மறுநாள் என்ன ஐடியால போவான் தெரியுமா? நேத்து கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, சகோதரர்கள் என்ன செய்ய போறாங்க? வணங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, கிட்ட போக போக அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், எல்லாம் ஓடி வந்து வணங்குவாங்க. கர்த்தர் நேத்து வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கிட்ட போனா அடிச்சாம பாருங்க, ஒரு அடி அடிச்சு மிதிச்சு தூக்கி குழியில போட்டா பாருங்க. உள்ள போடும்போது யோசேப்புக்கு எப்படி இருக்கும்? வணங்குவாங்க தானே சொன்னீங்க, ஆப்போசிட்டா நடக்குதே. கொஞ்ச நேரம் கழிச்சு குழியை விட்டு தூக்கினா, ஒருவேளை கர்த்தர் பேசிட்டார் போல, மனம் திரும்பிட்டான். இப்ப எல்லாரும் மன்னிப்பு கேட்டு வணங்குவாங்க நினைச்சா இஸ்மவேல்கிட்ட வித்துட்டான், ஊரை விட்டு அமிச்சிட்டான், போயாச்சு எகிப்துக்கு, போர்த்திபார் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ அவனுக்கு என்ன தோணும் தெரியுமா? நான் என் ஊர்ல இருந்தா தானே இந்த அற்புதம் நடக்கும், நான் இருக்கிறது வந்து எகிப்து, இங்க எப்படி இந்த அற்புதம் நடக்கும்? என் சகோதரர்கள் எப்படி என்னை வணங்குவார்கள்? இனி வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ், என்னை வித்தாச்சு. சரி, இங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம், பார்த்தா தூக்கி ஜெயில போட்டாங்க. சரி, இனி எல்லாம் முடிச்சு. இப்ப ஜெயிலுக்கு போனா அங்கிருந்து பார்வோன்ட்ட போறாரு, பார்வோன் வழியாக ஆசீர்வாதம் வருது. இப்போ சகோதரர்கள் வந்து வணங்குறாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இத்தனை சூழ்நிலையிலையும் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இந்த யோசேப்புக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நீ என்ன அடி, என்ன குழியில போடு, எகிப்துக்கு வித்து போடு, நீ என்ன வேணாலும் செய், எகிப்துல கொண்டு போய் ஜெயில போடு, இல்லை என்ன கொண்டு போய் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும், அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் எதுவும் நடக்காது, அது மட்டும்தான் நடக்கும். முந்தின நாள் நைட் வரைக்கும் யோசேப்புக்கு வாய்ப்பே இல்லைங்க. முந்தின நாள் நைட் வரைக்கும் யோசேப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்ன காரியம் 100% நடக்கும். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, நடக்கிற காரியங்களை பார்க்காதீங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. மண்மேடாய் இருந்த எருசலேமை மீண்டும் தலைநகராக மாற்ற தேவனால் முடியுமானால், முழு உலகம் எதிர்த்து நிற்கும் போது ஒரு மனுஷனை கொண்டு ரட்சிப்பை கர்த்தரால் கட்டளையிட முடியுமானால், உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி எருசலேம் மீண்டும் வந்தது. 2வது யுத்தம் முடிஞ்சது. கடைசி யுத்தத்தை நாம் வாசிச்சுட்டு அது என்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம்
8வது வசனத்தை திருப்பி வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலும் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். இது வரைக்கும் தான் நம்ம வாசிச்சோம். கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கணும். ஆனா இந்த யுத்தம் இஸ்ரவேல்ல எங்க நடக்கணும்? இதுக்கு முன்னாடி எல்லைகளுக்கு நடந்துச்சு, அடுத்து எருசலேமுக்காக நடந்துச்சு. இப்போ இந்த யுத்தம் எங்கே நடக்கணும் என்று அந்த வசனம் சொல்லுது. திருப்பி விட்ட இடத்துல திருப்பி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பாப்போம். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். எதுக்கு விரோதமாய் வருவாய்? இந்த நல்லா கவனிங்க, இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கு. இந்த 20 நிமிஷம் கரெக்டா கவனிக்கணும். இது வரைக்கும் சூப்பரா கவனிச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு குறை சொல்லல. அடுத்து நடக்க போற சம்பவம் நம்ம காலத்துல இது நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த யுத்தம் நம்ம தாத்தாக்கள் காலத்துல நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி எருசலேமுக்கான யுத்தம் நம்ம அப்பாக்கள் காலத்துல நடந்துச்சு. இப்போ நீங்க வாசிக்கிற வசனம் நம்ம காலத்துல இப்ப நடக்குது, நடக்கும். நம்ம கண்ணு இதான் நீங்க பார்க்கறது. இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலுடைய மலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம். எந்த மலைக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? டெம்பிள் மவுண்ட், அதாவது தேவாலய மலை அப்படின்னு பேர். அதாவது தேவாலய மலை அப்படின்னு பேர். கடந்த 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எதுக்காக இந்த மலை எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்கன்னா, அங்கே ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. அது அவங்களுடைய வழிபாட்டு தலம். ஏறக்குறைய 1000 வருஷமா அங்கே இருக்கு. கிபி 1000 அது கட்டப்பட்டது. ஒரு 1000 வருஷமா அது அங்கே இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் உள்ள எங்களுக்கு மிக முக்கியமான 10 இடங்கள்ல இது ஒரு மிக முக்கியமான புனித இடம். ஸோ இந்த மலை எங்களுக்கு தான் வேணும், இதை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் 1967 முழு எருசலேமும் யூதங்கிட்ட வந்துருச்சு. ஆனாலும் யூதன் என்ன பண்றான்னா, இந்த இடத்த பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஊர்ல ஒரு சட்டம் இருக்கு, மற்ற எந்த வழிபாட்டு தலத்தையும் இடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. 1968 அதை போட்டாங்க. இருக்கு, இன்னும் அந்த சட்டம் இருக்கு, அப்படியே இருக்கு. ஸோ அதனால இதை பத்திரமா வச்சிருக்கான். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை எங்களுக்கு இந்த இடம் வேணும், இந்த மலை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க ஒன்று சொல்றாங்க, எருசலேமை 2ஆ பிரிங்க, பாதி எங்கிட்ட கொடுங்க, பாதி இஸ்ரவேல்கிட்ட கொடுங்க. புது சிட்டி, நியூ சிட்டியை இஸ்ரவேலுக்கும், இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, ஓல்டு சிட்டி இதை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. யூத என்ன சொல்றான், 1000 வருஷமா இது உங்க வழிபாடு தலம் இருக்கு, ஆனா எங்களுடையதான தேவாலயம் இதே இடத்துல இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு. மொத்தம் 2 தேவாலயம் இருந்துச்சு, 2ம் இங்கே தான் இருந்துச்சு. இதுலயும் இன்னொன்று இருக்கு, எங்களுக்கு இன்னொரு தேவாலயம் வரும், 3வது தேவாலயம் வரும், அது இங்கே வரும்னு எங்க பைபிள்ல இருக்கு. இதுவரைக்கும் எங்க பைபிள்ல சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா 3வது தேவாலயமும் வரும், அதனால இந்த இடத்த நான் தரமாட்டேன்னு அவன் சொல்றான். சரி, இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இது உண்மையிலேயே இந்த இடத்துல தேவாலயம் இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்க்கறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. 2 நாளாகமம் 3:1 வாசி. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில். எந்த மலையில? மோரியா மலையில உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஈசாக்கை பலி கொடுக்கும்படி ஆபிரகாம் கூட்டிட்டு போனார் இல்லையா, அந்த மலை. அதுலயும் பர்டிகுலர் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஆதியாகமம் 22
அதில் 22 3வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். எந்த இடத்துக்கு புறப்பட்டு போனான்? குறித்த இடம். எந்த இடம்? 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஈசாக்குக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் குறிச்சு கொடுத்த இடம் அதே இடத்துல தான் தாவீது சாலமோனுக்கு குறிச்சு கொடுத்த இடம், அதே இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அதுதான் இந்த இடத்துல இருந்துச்சு. இந்த முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டது நேபுகாத்நேச்சாரால. 70 வருஷம் கழிச்சு செருபாபேல் மூலமாக 2வது தேவாலயம் கர்த்தர் கட்டினார். அதை கிபி 70 தீத்துராயன் இடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு ஏறக்குறைய 1000 வருஷம் இங்க எந்த வழிபாட்டு தலமும் இல்லை. 1000வது வருஷத்துல தான் இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. இப்போ யூதனுக்கு இன்னொரு தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை 2 நீங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. அப்போ யூதனுக்கு என்ன வரும்? இன்னும் ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஒன்று வரும். அவனுக்கு, நமக்கு இல்லை, அவனுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வரும். இப்ப இல்ல, சோ கண்டிப்பாக வரும். இன்னொரு வசனம் தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. தானியேல் 9:27. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்பனா உபத்திரவ காலத்துல ஆரம்பிக்கும் பொழுது தேவாலயம் இருக்கும், பலி காணிக்கை எல்லாம் செலுத்துவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பாழாக்கம் அருவருப்பை கொண்டு வந்து அங்க வைப்பாங்க. சோ வசனத்தின்படி யூதனுக்கு 3வது தேவாலயம் என்ன செய்யும்? வரும். இப்போ இவங்க சொல்றாங்க இந்த இடம் எங்களுக்கு வேணும். யூதன் சொல்றான் இல்ல எங்களுக்கு 3வது தேவாலயம் வரும், நாங்க என்ன செய்வோம்? அங்க வருவோம். அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது தேவாலயத்துக்கு அவங்க வாங்கி வச்சிருக்கிறதான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? வாங்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்கு. இது வந்து 3rd டெம்பிளுடைய மாடல், எப்படி ஆலயம் வரப்போகுதுன்றது. இது ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் இங்க இருக்கு பாருங்க, எல்லாம் ரெடி. இது மட்டும் இல்ல, ஆரோனின் வம்சம் சாதோக்கின் புத்திரர் ரெடியா இருக்கிறாங்க. அடுத்து பலி கிடாரி ரெடியா இருக்கு. எருசலேமுக்கு அந்த கிடாரியை கொண்டாந்தாச்சு பலி செலுத்துறதுக்கு. இப்போ ஆசாரியன் ரெடி, பலி பொருள் ரெடி, தட்டிமுட்டு சாமான்கள் ரெடி, அப்புறம் தேவையான அத்தனை காரியங்கள், மாடல் பிளான்கள் எல்லாம் ரெடி. எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டாந்து யூதன் இப்போ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தேவாலயம் போகும் வழின்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடமா போய் தேவாலயத்துக்கு போகும் வழி அப்படின்னு அவன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ என்ன நடக்க போகுது உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இது பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நமக்கு வேற வேலை இருக்குது. இது யூதர்கள் மத்தியில் நடக்கிறத மட்டும் சொல்றோம். இப்போ இந்த வழிபாடு தலம் இருக்கு இல்லையா, இந்த மலைக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. 2 வருஷம் ஆச்சு. முதல் உலக யுத்தம் ஆரம்பிச்சு 4 வருஷம் நடந்துச்சு. 2வது உலக யுத்தம் 8 வருஷம் நடந்துச்சு. இப்போ 3வது உலக யுத்தம், இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருச்சு. 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது இந்த யுத்தம். இந்த யுத்தம் இன்னும் ட்ரிகர் ஆகும். இப்போவும் அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ இவங்க ஏதோ ஹமாஸ் ஒப்பந்தம் போட்டாங்கன்னா சொன்னாங்க, எதுவும் இல்லை. இஸ்ரேலுக்கு விரோதமாக இப்ப எல்லாரும் கூடக்குள்ள தொடங்கிட்டாங்க. ஈரான் அடிக்க ரெடி ஆயிருச்சு. ஸோ இது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் உச்சத்துக்கு போகும். உங்களுக்கும் எனக்கும் எது அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்களா, இது முழுக்க யூதங்கிட்ட போகும். நல்லா கவனிங்க, இது முழுக்க யார்கிட்ட போகும்? யூதங்கிட்ட போயிடும். யூதங்கிட்ட போறது மட்டுமல்ல, இந்த இடத்தில் யூதர்கள் ஒரு பலிபீடம் கட்டுறதுக்காக ரெடி ஆவாங்க. பலிபீடம் கட்ட ரெடி ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா, பலிபீடம் கட்டி வச்சிருக்காங்க, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஸோ அதுக்கு இவங்களுக்கு இந்த இடம் வேணும். அப்ப இந்த இடத்துல இருக்க அந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க, அல்லது இயற்கையா விழும். இயற்கையா எப்படிங்க விழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே எசேக்கியேல் 38:19 வசனம் சொல்லுது, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல என்ன இருக்குது?
பெரிய அதிர்ச்சி உண்டாகி, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாகும். பெரிய அதிர்ச்சினா மெகா குவாக் இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைஞ்சபட்சம் 6 புள்ளிக்கு மேல ஒரு பெரிய பூகம்பம் ஒண்ணு, பூமி அதிர்ச்சி ஒண்ணு இங்க வரும். அந்த பூமி அதிர்ச்சியில இது விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல யுத்தத்துல இதை தள்ளுவதுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சு இதை எடுத்துருவாங்க. இதுதான் உங்களுக்கு எனக்கு அடையாளம். இந்த காரியம் நடந்த உடனே அவங்க அங்க பலிபீடத்தை கொண்டு வருவாங்க, பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. சோ 3வது தேவாலயத்துக்கான எல்லா காரியமும் வேதம் சொன்னபடி இப்ப ரெடியா இருக்கு. பலி பொருள் ரெடியா இருக்கு, பலி பீடம் ரெடியா இருக்கு, பலி செலுத்துவதற்கு ஆசாரியன் ரெடியா இருக்கிறான். நல்லா கவனிங்க, இது எல்லாம் ஏதோ உங்களுக்கு செய்தி கொடுக்கறதுக்காகல. அந்த சொன்ன இந்த 20 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. மற்ற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, நல்லா கவனிச்சுட்டே இருங்க. பலி செலுத்துறதுக்கு ஆசாரியன் ரெடியா இருக்கான், பலி பொருள் ரெடியா இருக்கு, பலி பீடம் ரெடியா இருக்கு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இன்னும் இந்த இடம் மட்டும் தான் வேணும். அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. யுத்தம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிருச்சு. இந்த வருகிற வருஷத்துல அது பூகம்பமாக மிகப்பெரிய அளவில் போகும். அப்ப நீங்கள் இந்த வழிபாட்டு தலம் அங்கு இல்லாமல் போகிறதையோ அல்லது யூதன் ஒரு பலிபீடம் கட்டுகிறதையோ நீங்கள் பார்ப்பீர்களானால், அதுதான் உங்களுக்கும் எனக்குமான கடைசி நிமிஷம், அடையாளம் அர்த்தம். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும், அதுக்கப்புறம் எந்த செகண்ட் வேணாலும் வருகை வரும். எப்படி எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, 2 வசனத்தை இப்ப நீங்க வாசிக்க போறீங்க, நம்ம முடிக்க போகிறோம். முதல் வசனம் வாசிங்க, லூக்கா 21:24 வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை. நல்லா கவனிங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படி அர்த்தம் என்னன்னா, இந்த இடம் முழுக்க எல்லாம் சொல்றீங்கன்னா, அதே லூக்கா 21:28 வாசிங்க பாப்போம். 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் இருங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. தொடங்கும் போது ஆண்டவர் அப்ப எழுதினாரு. அத்திமரம் துளிர்க்கும் போதுன்னு சொன்னாரு. இஸ்ரவேல் வரத பத்தி துளிர்த்து 77 வருஷம் ஆயிடுச்சு. எருசலேம் ஸ்தானத்துக்கு வரும்னு சொன்னாரு, வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. பலி செலுத்தப்படும் சொன்னாரு, பலிக்கான எல்லாம் ரெடியா இருக்கு. பைபிள்ல சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நடக்கும்னு சொன்னதெல்லாம் நம்ம காலத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த 77 வருஷத்துல. அதுல பர்டிகுலரா இந்த வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுன்னு கர்த்தர் சொன்னது, தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான கடைசி எச்சரிப்பு, கொடுக்கப்படுகிற அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கிடுச்சு. இந்த 75 வருஷத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. 75 வருஷத்துல ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு தலைநகரம், ஒரு தேவாலயத்துக்கான சண்டை, அதற்கானதான பலி பொருள், பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன், அத்தனையும் ரெடி. இன்னும் உங்களுக்கு உணர்வு வரல, இல்ல கடைசி காலம் இல்ல, இன்னும் காலம் செல்லும், இன்னும் நான் அந்த காலத்து செய்யணும், இதை செய்யணும், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்சூரன்ஸ், 75 வருஷம் கழிச்சு என் பேரப்பிள்ளைக்கு, அது நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நோவா காலத்து ஜனங்களுக்கு ஈக்குவலா மாறிடுவீங்க. வசனம் சொல்லுது மத்திய 24:37-38, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். இப்போ ஒரு சந்ததி அப்படிதான் உட்கார்ந்து இருக்கு எல்லா இடத்துலயும். கண்களுக்கு முன்பாக 77 வருஷமா இவ்வளவு நடக்குது. ஒரு 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 சத்தியத்தை கேட்ட உடனே நினிவே ஜனங்க 40 நாள் உபவாசிச்சானாமா, ஒரு சத்தியத்தை கேட்ட உடனே. ஆனா இவ்வளவு அடையாளங்களை பார்த்த பிறகு ஒரு ஜனத்திற்கு, சபைக்கு அவர்களுக்குள்ளே உணர்வு வரல, தேவனை சந்திக்கணுங்கிற பயம் வரல. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்லுது, அதற்கான ஆயத்தம் இல்ல. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களா இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம்ங்கிறதுக்கு இல்ல. இன்னும் வழக்குக்கும் வாதுக்கும் லேண்டுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தான் ஜெபம் போயிட்டு இருக்கு. இன்னும் வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி தான் சபை ஓடிட்டு இருக்கு. சபை இன்னும் மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டியா இல்ல. நம்ம காலத்துல நடக்க வேண்டியது, இவன் சொல்றேன், இதெல்லாம் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது நடந்துருச்சு.
இன்னும் நடக்க வேண்டியது வருகைக்கு பின்னாடி உள்ளது. உபத்திரவ காலத்தில் நடக்க வேண்டியதுல தீர்க்கதரிசனம் இருக்கு. அது இப்ப நமக்கு தேவையில்லை. நாம வருகையில போக வேண்டியவங்க. நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? நாம எந்த அளவுக்கு ரெடி ஆகியிருக்கிறோம்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் நடந்துருச்சு. உங்களுக்கு தெரியணும். அதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு நாள் வருகை என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் நாங்கள் 365 நாள் வருகை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல இதே ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் 20, 22, 23 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த போது மாசத்துக்கு ஒன்று, அப்புறம் வாரத்துக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ தினந்தோறும் பேசும்படி கத்தர் வைக்கிறார். ஒரு அர்ஜென்சி இருக்கு. மணவாளன் வருகிறானுங்கிற சத்தம் கேட்க தொடங்கிருச்சு. சபைக்கான மிக முக்கியமான எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிற காலகட்டம் வந்துருச்சு. இனி காலம் செல்லாது. இனி நாம் மணவாளனை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ரெடியா இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் சபை அந்த இடத்துக்கு இல்ல. சக விசுவாசி ஆராய்ந்து பார்க்குது, பக்கத்தில் உள்ள சபை ஆராய்ச்சி பார்க்குது. அந்த டினாமினேஷனுக்கு நான் பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல, இந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது அதுக்கான காலம் அல்ல. வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கறதுக்கான நேரம் இல்ல. இனி ஒரே ஒன்று காலம் இருக்கிறது, ராஜாவை சந்திக்கிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அத்தனை பேரும் கர்த்தர் வரும்பொழுது இங்கே எப்படி உட்கார்ந்து அவரை ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி அவரோடு கூட பறந்து போய் பரலோகத்தில் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், தேசத்தை கொடுக்கும் போதே வாங்கிட்டு ஆசீர்வாதம் இல்லைன்னா ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் வரா மாதிரி, அந்தி கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் வருவான். வருகையில் எக்காலம் தொனிக்கும் போதே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டீங்கன்னா இங்கே இருக்கிற நீங்கள் மர்ரூமாகி அவரோடு கூட மேலே போயிடும். இல்லை என்றால் மணவாட்டிக்கு கதவை தட்டினாராமா, மணவாட்டி கதவை திறக்கலையாமா, மணவாளன் போயிட்டாரு, திறந்து வந்து பார்த்தா அவர் இல்லை. அப்புறம் வசனம் சொல்லுது, வழியிலே காவலர்கள் கண்டு என்னை பிடித்து அடித்துன்னு இருக்கு. அது எதுக்கான அடையாளம் தெரியுமா? மணவாளன் கூப்பிடும் போது போகாவிட்டால் பின்னாடி உபத்திரவ காலம் வருகிறது என்று அர்த்தம். உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நம்ம தேவ சமூகத்தில் நம்மளாம் எழுந்திரிக்கலாமா? வருக ஒரு நிமிஷம் தான். ஏந்திரிக்கிறதுக்குள்ளே வருக வந்து போயிரும் போலியே. ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடுவோம். 2 நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். இதோ நான் வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இது உங்களை ஆராய்ந்து பார்க்கிறதான நேரம். எல்லாரும் அத்தனை பேரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில், கிறிஸ்து வரும்பொழுது நான் அவரை சந்திக்கிற இடத்தில் இருப்பேனா? அந்த மர்ரூமாகிற கூட்டத்தில் நான் காணப்படுவேனா? ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் கூட்டம், மரித்தோர் உயிர் தெழுந்து புறப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற இன்னொரு பெரிய கூட்டம் மர்ரூமாகி போகும். மத்திய ஆகாயத்துக்கு புறப்பட்டு போகும்போது அந்த கூட்டத்தில் நான் காணப்படுவேனா? அதுக்கப்புறம் உனக்கு சுத்திகரிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதுக்கப்புறம் உங்க தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ண நேரம் இருக்காது. அதுக்கப்புறம் எண்ணெய் வாங்க போறதுக்கு நேரம் இருக்காது. மணவாளன் வந்துட்டு போயிடுவார். இது அதுக்கான ஒரு நேரம் தான். இப்பவே நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம்னா பகலோ இரவோ நடுநிசியோ எப்போ மணவாளன் வந்தாலும் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று உடனே புறப்படுகிற ஒரு கூட்டம். அது நீங்களும் நானுமாய் தான் இருக்க வேண்டும். இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடினது போதும். கர்த்தர் போதுமான அளவுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப இருக்கிறதே உங்களுக்கு போதுமானது தான். இப்ப நீங்களும் நானும் வருகைக்கு போக வேண்டியவங்க, வருகைக்கு போட வேண்டியவங்க. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு முன்பாக ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும். நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி
உண்மையான இருதயத்தினோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஆண்டவரே நீர் வரும்பொழுது அந்த மறுரூபமாகிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த இமை பொழுது நான் தவற விற்ற கூடாதுப்பா. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திருச்சபையை நீர் ஸ்தாபித்தீர், இரத்தத்தால் சம்பாதித்துக் கொண்டீர், வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். நீர் வரும் பொழுது சந்திக்கிற கூட்டத்தில், மறுரூபமாகிற கூட்டத்தில் திருச்சபை காணப்பட கிருபை பாராட்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு நிற்க கிருபை தாரும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.